Hi friends, welcome to Appu kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிளகாய் மிட்டாய் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். இப்போ இப்படி பவுல்ல 1 கப் மைதா ஆட் பண்றேன். அதுக்கு தேவையான உப்பு, அது கொஞ்சோண்டு ஆயில் ஊத்திக்கிறேன். இது நல்லா பிடி பிரஸ் பண்ணிக்கிறங்க, எல்லா அளவுக்கும் படுறாப்புல. பாருங்க, நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க. பாருங்க, இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இப்படி உருண்டை எடுத்து நம்ம கையில் அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு சொட்டு தேய்ச்சிக்கிட்டு இப்படி மாவை எடுத்து பாருங்க, இந்த அளவு எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு எந்த அப்படியே மிளகா மாதிரியே இப்படி நீளமாக உருண்டையா நம்ம இப்படி தட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு பாருங்கள், இப்படியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம எல்லா மாவையுமே இப்படி தேய்ச்சி வச்சுக்கிட்டோம். வாங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். நல்லா கேப் விட்டு போடுங்க. பாருங்கள், நம்ம திரும்பி போட்டுக்கிடலாம். நல்லா பொறுமையாக திருப்பி போட்டுக்கிறங்க. பாருங்க, வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். அப்படியே நம்ம இப்படியே எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். பாருங்க, அடுத்து நம்ம சீனி பாவு காய்ச்சிருக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்து 3/4 கப் சீனி போட்டுக்கிறேன். அது தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறங்க, ரொம்ப ஊற்றாதிய, இந்த அளவுக்கு போடுங்க. இதுக்கு ரொம்ப சீனி பாவு வரணும்னு அவசியம் இல்லை. சீனி நல்லா கரையணு, லைட்டாக பிசுபிசு தன்மை கொடுக்கணுங்க. நம்ம அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவு வந்தோடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கி இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டிட்டு அப்படியே நல்லா பெரட்டி எடுங்க. இந்த சீனி இந்த சீனி பாவு இது மேலாம் நல்லா அப்பணுங்க. அது வரைக்கும் இப்படி கிண்டுவோம். அந்த சீனி பாவெலாம் அப்படி மேலே அப்படி அழகாக இருக்கு பற்றிலாம். இது பார்த்தோன்னே நம்மளுக்கு இந்த சீனி குச்சி திம்போம்லங்க, வெள்ளை சீனி சேவு அதே மாதிரி இருக்குது. பாருங்க, அந்த சீனிலாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலர் கொடுக்குது பாருங்க. நல்லா கிண்டணுங்க. நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். பாருங்கள், நான் முதல்ல எப்படி சீனி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் சீனி பூரா நல்லா இலகுறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது இந்த கலரு. இப்படியே நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டுங்க. பாருங்க, நம்மளுடைய மிளகாய் மிட்டாய் ரெடி ஆகிருச்சு. இது யாராருக்கு இந்த ஸ்கூலுக்கு படிக்கும்போது யார் சாப்பிட்ட ஞாபகம் வருதோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டு இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மிளகாய் மிட்டாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.